பிராக்டிக்கலா பேசும்போது எதுவுமே பணத்தை வச்சு தான் வேல்யூ ஆகுது. முன்னாடி அவன் நல்ல மனுஷன், நல்ல மனம் இருந்தது, நல்ல பையன் பாவன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ எவன்கிட்ட எவ்வளவு காசு இருக்கோ அவன் நல்லவன், அவனை எதுவுமே செய்ய முடியாது. மேல இருக்கிறவன் எல்லாம் கிட்டயுமே அவ்வளவு பணம் இருக்கு, தொடக்கூட முடியாது. காசு இல்லைன்னா நம்மளா வளர்க்குற நாய் கூட மதிக்காது. அதுக்கு நீங்க ஏதாவது வாங்கி போட்டு ஒரு எலும்பு துணி வாங்கி போட்டாதான் அந்த நாய் நம்ம சொல் பேச்சு கேட்கும். சோ நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் பணம் சம்பாதிக்கணும். இது எப்படி ஆயிடுச்சுன்னா பணத்துக்கு பின்னாடியே ஓட வச்சுட்டானுங்க. ஈஸியா ஒரு இஎம்ஐல மாட்டி விட்டானுங்க, லாக் பண்ணிட்டானுங்க. ஒரு 50 வயசுக்குள்ளே செத்து போயிடுறோம். முன்னால எப்படி 100 வயசு வரைக்கும் நிம்மதியா இருந்தானுங்க. அப்பெல்லாம் இவ்வளவு பணம் வேணும்னு யாரும் யோசிச்சாங்களா? இல்ல. இப்போ பணத்தை வச்சுதான் ப்ரூவ் பண்ற மாதிரி ஆகி போச்சு. பிராக்டிக்கலா பேசும்போது எதுவுமே பணத்தை வச்சு தான் வேல்யூ ஆகுது. முன்னாடி அவன் நல்ல மனுஷன், நல்ல மனம் இருந்தது, நல்ல பையன் பாவன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ எவன்கிட்ட எவ்வளவு காசு இருக்கோ அவன் நல்லவன், அவனை எதுவுமே செய்ய முடியாது. மேல இருக்கிறவன் எல்லாம் கிட்டயுமே அவ்வளவு பணம் இருக்கு, தொடக்கூட முடியாது. காசு இல்லைன்னா நம்மளா வளர்க்குற நாய் கூட மதிக்காது. அதுக்கு நீங்க ஏதாவது வாங்கி போட்டு ஒரு எலும்பு துணி வாங்கி போட்டாதான் அந்த நாய் நம்ம சொல் பேச்சு கேட்கும். சோ நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் பணம் சம்பாதிக்கணும். இது எப்படி ஆயிடுச்சுன்னா பணத்துக்கு பின்னாடியே ஓட வச்சுட்டானுங்க. ஈஸியா ஒரு இஎம்ஐல மாட்டி விட்டானுங்க, லாக் பண்ணிட்டானுங்க. ஒரு 50 வயசுக்குள்ளே செத்து போயிடுறோம். முன்னால எப்படி 100 வயசு வரைக்கும் நிம்மதியா இருந்தானுங்க. அப்பெல்லாம் இவ்வளவு பணம் வேணும்னு யாரும் யோசிச்சாங்க?